வாங்கடா வாங்க. அன்னைக்கு எங்க பாஸ கட்டலோட தூக்கிட்டு போனது நீங்க தானடா? உங்களை தீர்த்து கட்டுறதுக்கு தான் நானும் எங்க பாஸும் துரத்திக்கிட்டு இருக்கோம். என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அடிங்கடா அவன. அடிச்சிரோம். அடமா ஆறாது. இட்லி. எப்பா இட்லி போட்ட ஏசமான. எவ்வளவு பெரிய பூகம்பம் வந்தாலும் சரிடா. நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிரப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? டுடே நீங்க சேனல் தான் பார்க்க போறோம். லிஸ்ட் போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். என்னடி இது? அந்த கடுப்பை தான் இங்க வந்து காமிச்சிட்டாங்க. ஆக்சுவலா அவங்க தான் வெட்டும் முந்திரி கொட்டை மாதிரி வந்துக்கிறாங்க. மேலரியா கூப்பிடுவாங்க எல்லாத்துக்கும், எம்எல்ஏ விட்டுட்டு அவங்க தான் முன்னாடி அதான் சொல்றேன். அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க எம்எல்ஏ மாதிரி நினைச்சுக்கிறாங்க போல இருக்கு. இன்னும் பாக்கட்டுமே. ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஏத்துறாங்க. அதான் சொல்றேன். இல்ல புரியல. அது அந்த மண்டல ட்ரெஸ்ஸும் அவரும் வேட்டாதீங்கிறது அதெல்லாம் கூட்டுன்னு நினைக்கிறேன். கூட்டாதான் வந்திருக்கான். பத்தியா எல்லாம் பிளானோட தான் வந்திருக்காங்க. டேய், அவர் எம்எல்ஏடா. எதுக்கு கூப்பிடுறீங்க? ஆமா, வேண்டியதுதானே. சிரிப்பை பத்தி என்னவா தெரியல. அந்த எம்எல்ஏவை எப்படி போட்டு தள்ளினேன்னு பாத்தியாடி? அதுதான் காயத்ரி. அதுண்டு அப்படியே ஒரு லுக் விடுறா சார். இப்படி அப்படியே கட் பண்ணிக்கலாம் சார். புத்துவலுக்கு ஒவ்வொருத்தரா தான் ஏத்துவாங்க. ஆஸ் மேயர் புரோட்டோகால் படி நான் ஏத்துனேன். அப்புறம் ஐஏஎஸ் ஏத்துவாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஏத்துவாங்க, அதுக்கப்புறம் கவுன்சிலரோ இல்ல சேர்மன் யார் இருக்காங்களோ அவங்க ஏத்துவாங்க. அந்த ஃபார்மேட்ல தான் இன்னைக்கு போனோம். நான் என் கடமையை தானே செஞ்சேன். ஃபார்மட்டே தப்பா இருக்கு. புரோட்டோகால் இப்ப எங்களுக்கு நல்லா தெரிஞ்சது. நல்லதுதான் அவங்க பண்றதெல்லாம். யாரும் ஒரு வார்த்தை அவங்களை எதுவும் அவதூறா பேசல, எதுவுமே பண்ணல. அவங்களா வெளியில போயிட்டாங்க. அவரே கோச்சிட்டு போறாரு. தொழில பொறுமை தானே அவசியம். புரோட்டோகால் படி இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் என் மேல கேஸே போடக்கூடாது சார். செகண்ட் பாயிண்ட்ல வந்து கேண்டில் நான் கொடுத்தேன். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் பின்னாடி அனுப்பிட்டீங்க. அவங்க அந்த பக்கம் ஓடிட்டாங்க. சரி சரி, அப்படியே பாப்போம். அதனால நான் அவங்க கிட்ட கொடுத்தேன். அவங்க அதை திருப்பி மறந்துட்டு போயிட்டாங்க. பிரச்சனை பண்ணணுமே பண்றவங்க நம்ம என்ன பண்ண முடியும்? According to Newton's third law of motion, for every action there is an opposite equivalent reaction. Present. புரோட்டோகால் படி நாங்க என்ன மரியாதை தரணுமோ அதை நாங்க கொடுத்தோம். நாகரிகமா எல்லாருமே வந்து இதுல வந்து பயணிக்கணும். நாகரிகம் நோட் தி பாயிண்ட். சூப்பர் நாகரிகம். அதேங்க அப்பா என்ன ஒரு மரியாதை. எதுக்கு வந்திருக்கோம்? என்ன விஷயத்துக்கு வந்திருக்கோம்? அங்க போய் போன் பேசலாமா? அப்பவே அந்த மாதிரி இந்த மாதிரி இல்ல, அமைச்சர் எம்எல்ஏ முதலமைச்சரே இப்படி பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டு போனை எடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. இஷ்யூ பண்றவங்கல நம்ம என்ன சொல்ல முடியும்? பிரச்சனை பண்ணணுமே பண்றவங்க நம்ம என்ன பண்ண முடியும்? உங்களோடவா முதல்ல நீங்க அழுகுறது விட்டுங்க. ரிப்பன் கட் பண்ணது கூட நான் கட் பண்றேன். அதுக்கு முன்னாடி அவங்க வேற ஒரு ரிப்பன்ல எடுத்து வேற சிசர் எடுத்து கட் பண்றாங்க. அதுவும் நீங்க விஷுவல்
ஷோஸ்ல பார்த்துருந்துருப்பீங்க. அந்த காண்டை தான் நான் இங்க காட்டுறேன். அதான் புரியுது. அவங்க பின்னாடி நிக்கிறாங்க. அவங்கதான் கட் பண்ணும் போல இருக்கு, அதுக்குதான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கத்திரிக்கோல் அவங்களே எடுத்துட்டு வருவாங்க. கேண்டல் வந்து அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் அவங்க கிட்ட கொடுங்க, எம்எல்ஏ கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வேணாம் ஜோனல் ஆஃபீஸர் கொளுத்துட்டோம், சேர்மன் அவர் கொளுத்துட்டோம். அதாவது அவங்களோட மோட்டிவ் என்னன்னா என்னை இன்சல்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட தான் வந்தாங்க. நானும் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? ஆக்சுவலி அங்கே வைக்கும்பொழுது 2 ரிப்பன் தான் வச்சாங்க. 2 பேரும் கட் பண்ணுற மாதிரி தான் அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து என்னை வந்து பின்னாடி தள்ளிட்டு அவங்க ஆளுங்களை வந்து ஃப்ரண்ட்டில் காட்டணும், அவங்கள வச்சு தான் வந்து ஓப்பன் பண்ணணுன்ற மோட்டிவோட. அதான் ஆக்சுவலி அவங்க நைட் வரைக்குமே அவங்க வரேன்னு சொல்லிட்டு சொல்லலையா கன்ஃபார்மாக. நான் வர்ற நியூஸ் தெரிஞ்சு தான் அவங்க வாலண்டரியாக. அதான் இவங்க இவ்வளவு நாள் வெளியிலே வராமல இருந்தாங்க. மாதிரி கொடுத்தாங்க. எங்கேயோ போய் கேட்டா ஏதாவது இது சொன்னாங்க, ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹெல்த் ப்ராப்ளம்னாலதான் வரல அப்படின்லாம் சொல்லி. அலுவலகத்தில் டெண்டர்கள் கொள்முதல் தொடர்பான ஆவணங்கள் அடங்கிய 18 ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. புரியல போ. அதான் எனக்குமே இது ஒரு குழப்பமா தான் இருக்கு. 18ன்னாங்க, அதுக்கப்புறம் கிடைச்சது 34ங்கிறாங்க. கடந்த ஆட்சியில் நடந்த முறைகேடுகளை மறைக்கவே ஹார்ட் டிஸ்க் திருட்டு என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. என்ன சொன்னீங்க? நான் திருடறேனா? திருடனே நீதான்டா. ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? கேட்சல பார்த்தாலே தெரியவனா அவட்ட கேட்கலாமா வேணாமா? மின்துறை தலைமையகத்தில் ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டது தொடர்பாக ஒப்பந்த ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக பார்க்கிறோம். திருடப்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் பெங்களூருவில் விற்கப்பட்ட நிலையில் அந்த ஹார்ட் டிஸ்குகளை போலீசார் மீட்டுள்ளனர். இதுல ஒன்னும் டேட்டாலாம் இருக்காது. இது வரைக்கும் 18 ஹார்ட் டிஸ்க் ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ரேண்டமா போயிருக்கு. இல்ல உள்ள இருந்து ஒரு சில பேர் வந்து இதை செய்து எததான் விக்காம இருப்பாங்க. முழுமையான விசாரணை முடியும். இதனிடையே ஹார்ட் டிஸ்க் திருட்டில் ஏதோ ஒரு உள்நோக்கம், யாரையோ காப்பாற்றும் சதி இருக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தேகம் எழுப்பியுள்ளார். ஏதோ பிரியுது, யாருக்கோ ஏதோ ஒண்ணு சரியுது, இவங்களுக்கு காப்பாத்தி இவங்க என்ன பண்ண போறாங்க? வந்ததே அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. தெரியாம ஏதோ கட்சி ஆரம்பிக்குது பண்ண. கட்சியா? யாரை கேட்டு கட்சி ஆரம்பிச்ச? நல்லா கேளு, எனக்கு ஒரு கௌரவம் இருக்கு. அது இல்லாம உன்ட ஒர்க் பண்ண செய்திகள் வெளியான நிலையில் அவரது ராஜினாமாவை கட்சி தலைமை ஏற்றிருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். இது எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஒரு பிளான் தான், பிஜேபியோட பிளான். எந்த இடத்துல இணைஞ்சனோ அதே இடத்துல வந்து மரியாதையோடு, பண்போடு, அன்போடு அதான் பிஜேபியில இருந்துட்டு திடீர்னு எல்லாம் புது கட்சி. பிஜேபிக்கு சம்பந்தம் இல்லை. அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க பிஜேபியில இருந்தா தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியாது, இப்படி இது பண்ணலாம்னு பாக்குறாங்க. தமிழகத்தினுடைய பொது தேர்தலில் கட்சி போட்டியிடும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்ன நீயுமா ஒரு ஊருக்கு அரங்க நம்ம 2 பேரும் உனக்கு நான் பிள்ளைக்கு எல்லாம் ஒரு மனுஷனா மூஞ்சில முடிக்க முடியுமா? நிச்சயமாக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய புரட்சியை, மாற்றத்தை நம்புங்க, கூட இருங்க. ஐயா போதும், இதுக்கு மேல யாரும் யாரும் இல்ல, ஹவுஸ்ஃபுல். அதான் இருந்துச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது உங்களோட பிளானா தான் இருக்கும். ஆனா அண்ணாமலை இது பண்றது எனக்கு தெரிஞ்சு அதுக்குதான் இந்த எலெக்ஷன்ல அண்ணாமலையை நிக்க வைக்காம இருந்ததும் ஒரு பிளானும் அதே தான். நிக்க வைக்காம இவங்க எப்படினாலும் நிக்க வச்சாலுமே தொகைதான் செய்வாங்க, நிக்க வைக்கலனாலும் தொகைதான் போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது எப்படியும் தொகைதான் போறோம், அதுக்கு நம்ம இப்படி பண்ணிடலான்னு தான் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு. பாக்கும்போது எப்படின்னா இப்ப எனக்கு உனக்கு சண்டை, நான் உனக்கு எதிரானவன் அப்படின்னு மாதிரி இது பண்றேன். இது ஒண்ணும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இப்போ விஜய் டிவிக்கு அவங்களோட இது வந்துருச்சு. அதிமுகவும் ஓரளவுக்கு அடி வாங்கி
கிட்டத்தட்ட அவங்க ஆட்களுக்குள்ளே ஒரு குழப்படியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. திமுகவும் அதே நிலைமையில தான் இருக்கு. கிட்டத்தட்ட திமுக அதிமுக கூட்டணி போட்டதே எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த அளவுக்கு மக்களோட புரிதலும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவங்க 2 பேரும் கூட்டு கலவாணிங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால திமுகவுக்குமே இது ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை தான். எனக்கு திரும்பி 31 எலெக்ஷன் வரும்போது அண்ணாமலை எதுக்காக கொண்டு வராங்கன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து அந்த ஓட்டை பிரிச்சாங்களே, அந்த ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் அண்ணாமலை உள்ள வராரு. இப்போ அதே மாதிரி விஜயோட கட்சியில இருக்கிற ஓட்டெல்லாம் பிரிக்கிறதுக்காக அவங்க வராங்க. சில தொகுதியில மற்ற அதிமுக திமுக அவங்கெல்லாம் ஜெயிக்கிற மாதிரி ஒரு இது நடக்க போகுது. அதுக்காக தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்ன ஒண்ணுமே இப்போ என்னதான் நீங்க சொல்லுவாங்க அண்ணாமலை அவர் அப்படி இப்படின்னு, ஆனா இதுதான் மெயினான ஒரு இதுதான் இருக்க போகுது. ஏன்னா இப்போ எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம் நாம் தமிழர் கட்சி எதுக்கு பண்ணுது, ஏன் பண்ணுது, எல்லாருமே நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வேட்பாளர்களை மாத்திக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாம சீமான் அவங்களும் ஒரு தொகுதியும் மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஜெயிக்கணும்னு நினைச்சா ஒரே தொகுதியில் நிற்கலாம். மாத்திக்கிட்டே இருக்கும்போதே தெரிய வேண்டாமா, அவங்க வந்து ஜெயிக்கணும்னு ஒரு பிளான்லேயே வரல. அது நல்லாவே தெரியுது. அவங்க மேக்சிமம் ஓட்டை பிரிக்கணும்னு வந்தாங்க. அது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த வாட்டி அது எடுபடலைனால இப்போ அதுக்கு வேற மாற்றா ஒருத்தரை கொண்டு வராங்க. நான் இன்னும் சொல்றேன்ல, அண்ணாமலை வந்துட்டாரா, இன்னும் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இருக்குல்ல, அந்த 5 வருஷத்துக்குள்ள இன்னும் எத்தனை கட்சி புது கட்சிலாம் வரப்போகுதுன்னு சீக்கிரமே நீங்களே பார்த்தீங்க. அது மேக்சிமம் அதான் சொல்றேன்ல, டிவிகேவோட இதை வந்து ஓட்டை ஃபுல்லாக பிரிக்கிறதுக்கு தான் ஒரு பிளான் நடக்குது. அதான் பண்ண பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அதை பிரிச்சிட்டாலே எனக்கு தெரிஞ்சு ஒன்று திமுக இல்லை அதிமுக யாராவது உள்ள வர்றது தான் பிளான் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் இப்போ பிரிஞ்ச கட்சியா இருக்காங்களா, புது கட்சியா இருக்காங்களா, அவங்களாம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கூட சேர்ந்துருவாங்க. இதுதான் நடக்க போகுது. அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி என்னன்னு பண்ண மாட்டாங்க. ஆனா இவ்வளவு வருஷமும் அப்படித்தானே இருந்துச்சு. அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ டிவிக்கே வர்றதுக்கு வரைக்கும் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ டிவிக்கே வந்தோடனே இவங்கெல்லாம் எப்படி எழுச்சில இருந்து வராங்களா, இப்போதான் ஊழல்லாம் வந்துருச்சு, இப்போதான் கெடுதல் நடக்குது. அவ்வளோ வருஷம் நீங்க கெடுதலே பண்ணாம நல்லதே பண்ணிட்டு இருக்க மாதிரியும், இப்போ டிவிக்கே ஆட்சி வந்தோடனே தான் கெடுதல் எல்லாம் வந்துருச்சு, அதை நான் தடுக்கிறதுக்கு நான் வரேன்னு இவங்க அண்ணாமலை கிளம்பியிருக்காங்க. இப்போ அங்க ரஜினிகாந்த் அவங்க ஒய்ஃப் கிளம்பி ஒன்று வராங்க. இன்னும் எத்தனை பேர் இப்படி கிளம்பி வரப்போறாங்கன்னு தெரியல. அதுல எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் விஷால் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவரு எப்பன்னு இருக்காரு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் வந்து இப்போ விஜய் எப்படி வந்து டக்குன்னு ஒரு இதுலயே வந்து ஜெயிச்சு வந்துட்டாரு, அதே மாதிரி நம்மளும் வந்துடும் அந்த ஒரு மைண்ட்ல தான் இருக்காங்க. மைண்ட் அது இருக்கும். ஆனா மேபி எனக்கு தெரிஞ்சு இதுதான் இது வந்து யார் பண்றாங்கன்னு தெரியும். அவங்க வந்து ஜென்சியால தான் ஜெயிச்சிட்டாங்க, இன்ஸ்டாகிராம்ல ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை நோக்கி வேற மாதிரி இவங்க ஜென்சி ஒரு கூட்டம் நடத்துனாங்க. ஜென்சி கூட்டம்னா என்னது, அதாவது அதுல ஏதாவது யூஸ் ஆகுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பேசணும். நாங்க 200 UP தான், அதுக்கப்புறம் நாங்க கொத்தூஸ், நாங்க ப்ரௌட் டு பி கொத்தடிமை அப்படிங்கிறோம். அதாவது எதுக்கு வந்தீங்களோ அதை பேசுறத விட்டுட்டு இதை யாராவது கேட்டாங்களா, இது பேசி இவங்களே அசிங்கப்பட்டுக்கிறாங்க. ஜென்சி கிட்டுங்கிறீங்க, இதுக்கு நீங்க வரீங்க, என்ன நல்லது பண்ண போறீங்க, நீங்க வந்தா என்னெல்லாம் அதுல மாற்றம் வரப்போகுது, திமுகவுக்கு அதனால என்ன நல்லது நடக்க போகுது, அதை பத்தி ஒரு அளவும் பேசுறது இல்லை. சும்மா சினிமா டயலாக், திமுக அழிக்க முடியாது, அது அழிக்க முடியாது, இவங்க டைலாக் மட்டும் தான் அடிக்கிறாங்க. அதுதான் சொல்றல, இவங்க அதுதான் பழைய முன்னால இருந்து இவங்க இப்போ வரைக்குமே அதையே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட அந்த பழைய எப்போ பண்ண நல்லதெல்லாம் தூக்கிட்டு வந்து நாங்க இதெல்லாம் பண்ணியிருக்கோம் பாருங்க, நான் பண்ணிருக்கோம், அதெல்லாம் எப்போ பண்ணியாச்சு, இன்னும் நீங்க அதையே காட்டி காட்டி எவ்வளவு வருஷத்துக்கு ஏமாத்த போறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ இருக்கிற இதை தான் சொல்ல முடியும் எனக்கு தெரிஞ்சு. ஆனா பிரியா அவங்க பண்ணது கொஞ்சம் டூ மச்சா தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. ரொம்பவே தெரியல நமக்கு, இப்ப எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோமா. இல்ல, எனக்கு தெரிஞ்சு முன்னாடி அவங்க ஆட்சியில இருக்கும் போதே என்ன ஆட்டம் ஆடினாங்க, அது இப்போ கொஞ்சம் அடக்கி வச்சுக்காங்க. 8 மாசத்துல அந்த இது மாறுது. ஆமா, அது திரும்பி எலெக்ஷன் அந்த இது நடக்கும். அப்போ அதான் பயங்கரமா ஆதர்ஜினாவும் திட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஆனா அது டூ மச் தான். ஏன்னா வாண்டடா இப்போ வந்திருக்காங்க மாதிரிதான் இருந்துச்சு. ஏன்னா வாண்டடா அவங்க முன்னாடி போய் நின்று இவங்க வெட்டிடுவாங்களோன்னு வேகமா வெட்டுறாங்க. அதுக்கப்புறம் குத்துவிளக்கு உடனே முன்னாடி போய் அந்த இதை கேண்டில போய் வாங்கிடுறாங்க. அதான் இப்போ புரோட்டோகால்ங்கிறாங்க. ஆனா என்ன புரோட்டோகால்னா யாரு
இதுன்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. மேயர் வந்து அதான் ஆமா. ஏன்னா அதான் கவுன்சிலரா ஒரு வார்டுல நின்று கவுன்சிலர் ஆவாங்க. கவுன்சிலர் ஆகி அதுக்கப்புறம் எல்லா மற்ற கவுன்சிலர்லாம் ஒரு மேயரை சூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி மக்களோட இதாகும்? இது மக்கள் ஒரு இதுல இருக்கவங்களே அவ்வளோ மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டு இது பண்ணிட்டு வராங்க. ஏதோ இவங்க தான் எம்எல்ஏ ஆன மாதிரியும் இவங்க தான் மேயர் மாதிரியும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க அந்த போன ஆச்சு இடம் கொடுக்க போய் தான் அவங்க இப்படி பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்போ அது அவங்க எனக்கு தெரிஞ்சு இது இவங்களுக்கு தான் கெடுதல். இதான் இந்த மாதிரி ஆட்களால தான் இந்த திமுக அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பண்ண அது அவங்களுக்கு தான் அது நல்ல பேர் சூப்பராக வந்துகிட்டு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருந்துச்சு இது. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.